வார்த்தை சுடுகிறதே. தீ எரிந்திருந்தால் அது இனித்திருக்கும், வாழ்வதுதானே கசக்கிறதே. நாலடி நகர்ந்தால் பெண்ணே உனது காலடி எந்தன் கல்லறையே. மணவரை கண்டு இருவரும் மாற்றும் மாலை வேண்டுமா? என் கல்லறை கண்டு நீ வந்து தூவும் பூக்கள் வேண்டுமா? தீ குளித்தேனே அது சுடவில்லை, தேன்மொழி வார்த்தை சுடுகிறதே. பறவைகள் கருகும் பாலைவனத்தில் நானே நடந்தேன் தனியாக. உந்துப்பட்டாவின் நிழலில் நானே கொஞ்சம் வாழ்ந்தேன் சுகமாக. நீ கோபம் கொண்டு போனாலே என் தேகம் சாயும் சருகாக. நீ வாழும் பூமியில் வாழ்வதற்கே உயிர் கையில் பிடித்து நான் வாழ்கின்றேன். நான் சாவதில் உனக்கு ஒரு நிம்மதியா? என்னை சாகச் சொல்லடி சாகின்றேன். அன்பே மௌனத்தால் என்னை கொல்லாதே. தீ குளித்தேனே அது சுடவில்லை, தேன்மொழி வார்த்தை சுடுகிறதே. அடியான்கள் செந்தும் கண்ணீர் எல்லாம் அவர்களை எரிக்கும் தீயாகும். நீ சாந்தம் கொண்டு மெய் தீர்ந்து என் சாம்பல் மேடும் பூவாகும். என் இதயம் என்பது சுவரல்ல, நான் மாற்றி மாற்றிய படம் ஒட்ட. மனக்கோயிலை நீ விட்டு போகின்றாய், அதில் வேறு யாரை நான் குடியேற்ற? அன்பே படிதாண்டி செல்லாய் தெய்வமே. தீ குளித்தேனே அது சுடவில்லை, தேன்மொழி வார்த்தை சுடுகிறதே. தீ எரிந்திருந்தால் அது இனித்திருக்கும், வாழ்வதுதானே கசக்கிறதே. நாலடி நகர்ந்தால் பெண்ணே உனது காலடி எந்தன் கல்லறையே. மணவரை கண்டு இருவரும் மாற்றும் மாலை வேண்டுமா? என் கல்லறை கண்டு நீ வந்து தூவும் பூக்கள் வேண்டுமா? தீ குளித்தேனே அது சுடவில்லை, தேன்மொழி வார்த்தை சுடுகிறதே. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? பொண்ணுங்க மனசுல ஈரமே இருக்காதா? ஆம்பளைங்க மனசை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேன். பிரியா ஒரு பிடிவாதக்காரி. அவ மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டம். சொல்ல போனா நீங்க அவ பின்னாடி அலையிறது வேஸ்ட். சரி, நீங்களாவது படிங்க ப்ளீஸ். உங்க மனசுலயாவது ஈரம் இருக்கான்னு பாப்போம். படிங்க.
டியர் சுதா, நான் தினமும் உன்னை பார்க்கிறேன். அந்த திமிர் பிடித்த பிரியா உன்னோடு வருவதால் என்னால் தனிமையில் சந்தித்து பேச முடியவில்லை. நாம் எங்கேயாவது ஓடிவிடலாம். இப்படிக்கு உன்னோட ஓடத் துடிக்கும் அன்பு காதலன். என் பேரை என்னைய தப்புன்னா லவ் லெட்டர் கொடுத்தா புடிச்சா வச்சுக்க, பிடிக்காட்ட திருப்பி கொடுத்துரு. என் பேரை என்ன கையை பிடிச்சா எழுத்தான். ஓ அப்படி ஒரு என்ன இருக்கா? கையை பிடிச்சு திருவியா? இல்லையா பார்க்கலாம். வெட்டிடுவேன். வெட்டுற நீ வெட்டுறது கை இருக்காதா? பரவாயில்லடா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே நேரடியா சண்டை போட்டுண்டா அப்புறம் அசோசியேஷன் நாங்க எதுக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கோம்? யோ சதாசிவம், உம்மா புள்ளையாண்டானுக்கு பயந்து நாங்க எல்லாரும் பிளாட்டை காலி பண்ண முடியாது. இப்ப நீங்களா அவங்க பிளாட்டை காலி பண்றீங்களா இல்ல காலி பண்ண வைக்கட்டும் அப்படின்னு இவா கேட்க சொன்னா வெளியில வருவீங்கல்ல? வரேன். சார், இதுக்கு வேற வழியே இல்லையா? ஏன் இல்ல? நீங்க இந்த பிளாட்ல தங்கணும்னா உங்க பையனை முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. அவன் இங்க பிளாட்ல தங்கப்படாது. ஏன் இந்த பெசன் நகர் ஏரியாக்கே வரப்படாது. நீங்களும் சொல்லுங்களேன். பாத்தியாடா, போதுமாடா, எல்லாரையும் கேள்வி கேட்க வச்சிட்டியே. டேய், நீ ஏடா இங்க இருக்க? போடா, ஒரு புள்ள செத்து போச்சு. பரமசிவா, நீ எதுவும் பேசாத சொல்லிட்ட. இன்னும் ஏடா இங்க நிக்கிற? போடா. ராஜு, நில்றா, எங்கடா போற? நான் இந்த ஃபிளாட்ல இருக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்கண்ணே. முடிவு எடுத்தாங்களா? இவனு ஐநா கவுன்சில் அவனுங்க. டேய், உட்கார் உட்கார் உட்கார், ப்ளீஸ் சிட் டவுன் சிட் டவுன் சிட் டவுன் சிட் டவுன். இருடா, ஏன் தம்பி வெளியே அமிச்சிங்க? ஏண்டா, யாரா உன்னை ஃபிளாட் காலி பண்ண சொன்னது? இவனுங்களா? இவனுங்க என்ன பூகம்பமா? பூகம்பம் வந்தாலே நகை நட்டு டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நிதானமா ஃபிளாட்டை காலி பண்றாங்க. இவங்க சொன்ன காலி பண்ணுமா? என்கிட்ட சொல்லி பாரு, பின்னிடுவேன். ஹலோ, நீ என்ன பெரிய ரவுடியா? அசோசியேஷனை மிரட்டுற? ஈவ் டீசிங் பண்ணா என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? உன் தம்பி அதை விட மோசம் பண்ணிருந்திருக்கா. சுதாவுக்கு வீட்டை விட்டு வா ஓடிடலான்னு லவ் லெட்டர் கொடுத்திருக்கா. லவ் லெட்டர் கொடுக்கல என்னமா பெரிய தப்பு? லவ் லெட்டர் கொடுக்கிறது ஒரு ஆம்பளையோட பேசிக் குவாலிஃபிகேஷன். லவ் லெட்டர் கொடுக்காத ஆம்பளை தெரிஞ்சா சிக்னல்ல சில்லறைக்கு இருக்கிற சிங்கிள் பிச்சைக்காரி அவ கூட மதிக்க மாட்டா. ஆமா, நீங்க எல்லாம் எதுக்காக ட்ரெஸ் பண்றீங்க? நீங்களே ரசிக்கிறதுக்கா? எங்களை மாதிரி ஆம்பளைங்க ரசிக்கிறதுக்காக. ஒரு அழகான பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது கண்டுக்காம போய் பாரு, அவ எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? ஒரு பொண்ணை ஃபீல் பண்ண விடலாமா? நாங்க ஒண்ணு ஃபீல் பண்ண மாட்டோம். பொறுக்கி தர பண்றதுக்கு லாஜிக் பேசுறியா? எது பொறுக்கித்தனா? லவ் லெட்டர் கொடுக்கறதா? இங்க இருக்கிற ஆம்பளைங்கள சின்ன வயசுல யாராவது லவ் லெட்டர் கொடுக்கலன்னு சொல்லு பார்க்கலாம். ஒண்ணு அவன் லவ் லெட்டர் கொடுத்திருப்பான், இல்ல யார் லவ் லெட்டர் எடுத்து போய் உத வாங்கியிருப்பான். லவ் லெட்டர் கொடுக்கிறது இந்தியன் ரைட்ஸ். இந்த நாட்டுல ரேஷன் கார்டு கூட இல்லாம ஒருத்தர் இருக்கலாம், ஆனா லவ் லெட்டர் கொடுக்காம ஒருத்தன் கூட இருக்க கூடாது. பத்தியா, கை தட்டுறான். அத்தனை பேர் லவ் லெட்டர் கொடுத்தவன், அதனால தான் தட்டுறான். காதலுக்கு இருக்கிற மரியாதை பாத்தியா தலைவரே? அந்த லவ் லெட்டர் கொடுக்க சொன்னதே நான் தான். இப்ப என்ன அதுக்கு? இது என்ன புது கதை? புது கதை இல்ல, உண்மை. சுதா மேல லவ் ஷிஃப்டிங் பண்ணேன், அதனால லவ் லெட்டர் கொடுக்க சொன்னேன். ராஜு பைய ஏத்துக்கிட்டு என்ன காட்டி கொடுக்கல. ஏய் பாவி, உன்னால அவனை அடிச்சு விரட்டிட்டா. பாவம், அவன் அசிங்கப்பட்டு போயிட்டாடா. உன்னை ப்ளீஸ் அடிக்காதீங்க. இவர்தான் லெட்டர் கொடுத்தாருன்னு தெரியாம நான் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஐம் சாரி. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, 18வது தடவை ஜெயிச்சிட்டேன்ப்பா. ஏய், என் பேரனை பத்தி தப்பா பேசுனீங்களே. என் பேரை சிங்க குட்டிடா. இப்ப சொல்லுங்க, இந்த பிளாட்ல நீங்க இருக்கணுமா இல்ல நாங்க இருக்கணுமா? இதோட மீட்டிங் கிழிஞ்சது, முடிஞ்சது. வெல்கம் மிஸ்டர் சித்தார்த். Congrats. கங்க்ராட்ஸ். கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன். Oh, thank you. ஹலோ மிஸ்டர் சித்தார்த், மறுபிறவின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நம்பிக்கை இல்ல. இப்போ உங்களை பார்த்தோன்னே தான் உண்மைன்னு தோணுது. ப்ளீஸ் சிட் So டவுன். nice of Sit you. down. Hi sir, how are you? 10 வருஷத்துக்கு முன்னாடி விஷக்கிருமிகளால ஏற்பட்ட பாம் பிளாஸ்ட்ல நீங்க பிழைக்க மாட்டீங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா உங்க தன்னம்பிக்கை பாராட்டுறோம். அதை விட இந்தியன் கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டுல நீங்க மெம்பர் ஆனது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களால நல்ல பிளேயர்ஸ் செலக்ட் பண்ண முடியும்னு நாங்க நம்புறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் சித்தார்த். Thank you. Thank you very much. நீங்கெல்லாம் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நான் சாதிக்க நினைச்சது நிழலா இருக்கலாம், ஆனா அந்த நிழல் நிஜமாக்கி காட்டுவேன். 10 வருஷமா இந்தியாவோட தோல்விக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸ் காரணம் இல்ல, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். குட் மார்னிங் மிஸ்டர் சித்தார்த். Oh, good morning. How are you, sir? ஐம் செல்வராஜ். Oh. எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க முன்னாள் கிரிக்கெட் கேப்டன். இன்ஃபேக்ட் நான் உங்களோட fan. Thank you, sir.
1 minute. By the way, congratulations. நீங்க கிரிக்கெட் போர்ட் செலக்ஷன் கமிட்டில ஒன் ஆஃப் தி டைரக்டர் ஆயிட்டீங்கல்ல, அதுக்காக தான். ஓ, அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? சோ நீங்க என் ஃபேன் இல்ல, யூ ஆர் மை ஃபாலோவர், ரைட்? கரெக்ட். என் பையன் ஒரு கிரிக்கெட் பிளேயர். சொல்லுங்க. லிஸ்ட்ல அவன் பேர் இருக்கு. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா அவன் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆயிடுவான். அப்போ நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணி உங்க பையனை இந்தியன் டீம்ல ஆட வைக்கணும். எஸ் சார். இதுல உங்க பையனோட ஃபியூச்சரை விட உங்க பிசினஸ் ஃபியூச்சர் நல்லா இருக்கு போல இருக்கு. எஸ் சார், எஸ் சார். மேட்ச் ஃபிக்சிங் பண்ணுவீங்க, கோடி கோடியா சம்பாதிப்பீங்க. ஆளுக்கு 50-50 சார். ஓ, என்ன பிசினஸ் பண்றீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்ன எக்ஸ்போர்ட்? லெதர். லெதர். இனிமே இந்தியாவே எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க. லோக், தகுதி இருக்கிறவன் திறமை இருக்கிறவன் மட்டும் தான் இந்த கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆகணும். ஆவாம், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். டேய், கிரிக்கெட்ங்கிறது பணக்கார மட்டும் விளையாடுற விளையாட்டு இல்லடா. ஒரு மீனவனை செலக்ட் பண்ணி அவனை கோச் பண்ணி விட்டு அவன் செஞ்சுரி அடிப்பான். ஏன்னா அவன்கிட்ட அந்த பவர் இருக்கு. ஏன் ஒரு மூட்டை தூக்குற போட்டரை செலக்ட் பண்ணி அவனை கோச் பண்ணி விட்டா அவன் 100 கேட்ச் பிடிப்பான். ஏன்னா அவன்கிட்ட பிராக்டிஸ் இருக்கு. ஆனா உன்ன மாதிரி பணக்காரங்க இந்த மாதிரி திறமசாலைகளை உள்ள நுழைய விடாம தடுக்குறீங்க. அதனாலதான்டா என் இந்தியா அப்பப்போ தோத்துட்டு இருக்கு. இந்த வேகம் ஒரு எதிர்கால வீரன் அடையாள காட்டு. உன் பையன் கிட்ட இந்த வேகம் இருக்கா? இந்த வேகம் என் பையனுக்கு தேவையில்லை. என்கிட்ட இருக்க பணம் இதை விட வேகம். பணம் பவுண்டரியை தாண்டி பாதாள வரைக்கும் போடா. உன் பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ரெட் லைட் அப்பா அம்மா விளையாடு போ. சார், நீங்களா? இந்த பால் அடிச்சது யாரு? நான் தான் சார். சாரி. நோ. ஒரு நல்ல பேட்ஸ்மேனோட பவர் தெரிஞ்சது. ஆமா, நீங்க? என் பேர் ராஜு. ரஞ்சி மேட்ச்ல ஆடிட்டு இருக்கேன். நைஸ் டு மீட் யூ. ஆமா, இந்த சின்ன பிளேயர் உங்களோட விளையாடலாமா? Cricket is a great game, international game. காதலை மிஞ்சும் கலக்கல் கேம்டா. கபில் எங்கள் பிரதர் தான், சச்சின் எங்கள் ஃப்ரெண்டு தான், ஸ்ரீகாந்த் எங்கள் ஊரு தான். ஹலோ சித்தார்த், நான் ஹேமந்த் பேசுறேன். வேர்ல்ட் கப் மேட்ச்ல என் சன் ஹேமந்த் விளையாடணும்னு ஆசைப்படுறான். பிளேயர்ஸ் நீங்க தானே செலக்ட் பண்றீங்க. என் பையன் ஓகே பண்ணுங்க. ஸ்விஸ் பேங்க்ல உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரேன். இல்ல ஒரு சூட்கேஸ் அனுப்புறேன். ஹலோ, நான் சாய்நாத் பேசுறேன். எங்க கம்பெனி விளம்பரத்துக்காக என் பையனோட கிரிக்கெட் போட்டோ தேவைப்படுது. அப்பதான் எங்க ப்ராடக்ட்லாம் நல்ல விலைக்கு போகும். எப்படியாவது வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்ச்ல என் பையன் பேரை சேர்த்துருங்க. அடுத்த வருஷம் உங்களை கிரிக்கெட் போர்ட் சேர்மனாவே ஆக்கிடுறேன். ஓகே? நான் ராமாராவ் பேசுறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் பையன் வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்ச்ல செலக்ட் ஆயிடுவான். செலக்ட் பண்றீங்க, அவன் வேர்ல்ட் கப்ல ஆடுறான். ஹலோ, சையத் ஸ்பீக்கிங். சையத் பாய், சலாம் அலைக்கும். சொல்லுங்க. இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பாகிஸ்தான் வின் பண்ணணும்னு எங்க குரூப் ஆஃப் பீப்பிள் டிசைட் பண்ணிருக்கோம். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. பாய், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க சிச்சுவேஷன் அப்படி இல்ல. கிரிக்கெட் போர்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. யூனிஃபார்ம் போடாத நிறைய ஸ்பை இருக்காங்க. எனி ப்ராப்ளம்? ஆனா எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் இதெல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பேன். எனக்கு மெயினா இந்த ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாய். இந்த நியூ பிளேயர், புது பையன் யாரு? பிரதாப். எஸ் சார். நம்ம பையன் ராஜ் இல்ல, அவனை உடனே எனக்கு பார்க்கணும். நான் ஓகே சார். Oh, hey, Raj. Hello, sir. How are you, man? First, my hearty congratulations to you. Thank you, sir. ஒரே நாள்ல within 24 hours இந்த எல்லா ஸ்கிரீன்லயும் வந்திருக்க, including the big screen and also the satellite. I'm happy for you, my son. Hey, நீ நம்ம நாட்டுக்காக ஆட போறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? Say thank you, man. Thank you, sir. நீ இந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிக்கணும். அதுக்கு என் வாழ்த்துக்கள். சார், thank you, sir. Good. நீ இந்த அளவுக்கு வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். எப்படின்னு கேக்குறியா?
அப்பவே உங்ககிட்ட ஒரு சின்ன ஃபயர் இருந்தது. அது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ராஜ், பேட் பிடிச்சவன்லாம் கிரிக்கெட்டர் ஆனது இல்ல. கிரிக்கெட் விளையாடுறவன்லாம் இந்தியன் டீம்ல விளையாடுறது இல்ல. யூ ஹேவ் டன் இட் மேன். சார் ரொம்ப சொல்றீங்க சார். நோ மிஸ்டர் ராஜ், உன்னோட ஹிஸ்டரியே எங்கிட்ட இருக்கு. ராஜ் 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 ராஜ், நீ ஃபர்ஸ்ட் லீக் ஆடின, அதுல செஞ்சுரி அடிச்ச. செகண்ட் லீக் ஆடின, அதுலயும் செஞ்சுரி அடிச்ச. அப்புறம் ஸ்டேட்டுக்கு ஆடின, ஹேட்ரிக். கரெக்ட் சார். 25 வயசுல ஒரு பொண்ண காதலிக்க ஆரம்பிச்சிருக்க சார். அதுவும் என் பொண்ணு. ஆனா அவ உன்னை ஏத்துக்கல சார். இப்ப நான் பிரியா கிட்ட சொன்னேன்னா அவ உன்னை ஏத்துப்பா. எனக்கும் என் மருமகன் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடுறான் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நினைச்சு பார். சார். ஏய் ராஜ், உனக்கு 1 crore பிக்ஸட் டெபாசிட்ல நான் போடுறேன். சார். 65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிளாட்டை உன் பேருக்கு நான் எழுதி வைக்கிறேன். ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி பிரியாவுக்கும் உனக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சார். வெயிட் 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 வெயிட், உனக்காக நான் இவ்வளவு பண்றேன். எனக்காக நீ என்ன பண்ணுவ? சார் என்ன வேணாலும் செய்யறேன் சார். நோ நோ நோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். சார் வேற என்ன சார் வேணும்? நீ இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கேப்டன் ஆகணும்னு நினைக்கிறியா? சார் ஜோக் பண்ணாதீங்க சார். ஏய், ஐ அம் டாக்கிங் சீரியஸ். ஆகணுமா? ஆகணும் சார். நீ செஞ்சுரி அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஆமா சார். அப்ப நீ எனக்கு ஒன்று பண்ணு. என்ன சார் செய்யணும் சொல்லுங்க சார். 1 2 3 3. பபிள் கன்? எஸ். ஒன்னு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொடு, இன்னொன்னு 1 டவுன் கொடு, இன்னொன்னு நம்ம பையன் ஆந்திரால இருந்து வந்திருக்கான பேர் என்ன? ஓ, அவனுக்கு நான் கொடுத்தேன்னு கொடு. மத்தவங்களுக்கு? அவங்க எல்லாம் வந்த உடனே அவுட் ஆயிடுவாங்க. இவங்க 3 பேர் தான் 3 விக்கெட். இதுல போதை மருந்து கலந்துருக்கு. போதை யாருன்னா 4ம் போகாது, 6ம் போகாது. இந்தியா தோக்கணும், பாகிஸ்தான் ஜெயிக்கணும். Pakistan wins the match. I decide. And I don't care. Pakistan wins. Fixer. Match fixer. Hey, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. கோடிக்கணக்கான ஜனங்க பாக்குற கிரிக்கெட் மேட்சுடைய ரிசல்ட்டை டிசைட் பண்றேன் நான் தான். ஏய் நிறுத்தியா? ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் லைஃபை டிசைட் பண்ணிடுவேன். இதுக்கு தான் சின்ன பசங்களோட பிசினஸே வச்சு கூடாதுங்கிறது. இதுக்கு மேல நீ பேசினா உன்னை பொட்டலம் கட்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வித்துருவேன் சொல்லிட்டேன். நீ போய் கிரிக்கெட்டை காப்பாத்த போறியா? அது முடியாது. நான் சொல்றபடி நீ கேட்கலன்னா இந்தியால இன்னும் 4-5 ஜெனரேஷனுக்கு கிரிக்கெட் என்னன்னே தெரியாம பண்ணிடுவேன். ஒரு தடவை தோக்குறதுனால தப்பில்ல. தோத்துட்டு கிரிக்கெட் நீடு ஓடி வாழ்கன்னு பாட்டு படிக்கும். நான் சொன்ன மாதிரி கேட்கல, கிரிக்கெட்ன்ற ஒரு சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுவேன். நீயும் இருக்க மாட்ட. ஏய், நீ நினைக்கிறது நடக்காது. நடக்கும். நடத்தி காட்டுற. உன் டீம் பார்க்கிற பிளைட்ல பாம்பு வைப்பேன். அப்புறம் உன் டீமே இருக்காது. யோ, இந்தியாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டேங்க. கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சிடுச்சுன்னா 100 கோடி பேர் சந்தோஷப்படுறாங்களே, அந்த சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்.
காசை காட்டி காதல விலை பேசுறவங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா காதலை காட்டி நாட்டோட மானத்தை விலை பேசுறியே, அப்பேற்பட்ட காதலை எனக்கு தேவையில்லையா? பிரியா, நம்பவே முடியல. டாட், நீங்க இப்பதான் நான் கேட்டேன். என்னால நம்பவே முடியல. இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு கூட தெரியல. கிரிக்கெட்ல இந்தியா தோத்துடுச்சுன்னு எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க. அந்த பாவத்துக்கெல்லாம் காரணம் நீங்களா டாடி? நீங்க ஒரு கொலைகாரனா? பிரியா, எத்தனை நாள் இந்த ராஜ் என்ன நேசிச்சிட்டு இருக்காரு. அப்ப நான் புரிஞ்சுக்கல. இவரை பொறுக்கி தேட முட்டாள்னு திட்டி இருக்க. ஆனா என்னோட ராஜ் அப்படிப்பட்ட ராஜ் இல்ல. இந்திய மண்ணை நேசிக்கிற ராஜ், இந்தியாவுக்காக உயிரையே விட்டு கொடுக்கிற ராஜ், எல்லாத்துக்கும் மேல நாட்டுக்காக காதலியே தியாகம் பண்ற நல்ல மனசு ராஜ். I love you, da. சித்தார்த் சார், வா. hey, follow them. சார், கிஷோர் ஒரு மேட்ச் ஃபிக்ஸர். பல தடவை இந்தியா தோத்ததுக்கு இந்த ஆள் தான் சார் காரணம். இப்பதான் உனக்கு தெரியும், இவன் ஹிஸ்டரி எனக்கு தெரியும். டேய், என் ஹிஸ்டரியை நீ போட்டாத. நீ எப்படிங்க வந்த? ஏன் அதிர்ச்சியா இருக்கா? என்ன எதிர்பார்க்கல, ஆனா நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்ப்பேன். ரெண்டு தடவை வேர்ல்ட் கப்ல நான் சொன்னதை நீ கேட்கல, ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? நீ மறந்தாலும் நான் மறக்க முடியாது. என் வாழ்க்கையை இருட்டா கெட்டியே, அதை மறக்க முடியுமா? இல்ல இவனை தான் மறக்க முடியுமா? என் நிலைமை இன்னொருத்தனுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் 10 வருஷமா உன்னை தேடிட்டு இருந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். கூட ஒரு பிரம்மாஸ்திரத்தையும் கண்டுபிடிச்சேன். எனக்குள்ள இருந்த வேகம், கிரிக்கெட் பத்தி எனக்கு இருந்த வெறி, இந்தியா ஜெயிச்சாகணுங்கிற ஆர்வம் இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிச்சேன். ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே பிறந்த வேண்டாம் இவன் இந்தியா ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிறந்த சிக்ஸர்டா. உன்ன மாதிரி எதிராளிகளை கிளீன் பவுல் பண்ண இந்த மண்ணுல பிறந்த அக்னி பந்துடா. இவனை யாராலையும் அசைக்க முடியாது, அசைக்க விட மாட்டேன். நீ என்ன பெரிய பின்லாட்னா? பேசுடி. ஏன் பேச மாட்ட? 10 வருஷமா கூண்டுக்குள்ள போகாததுனால பேசிக்கிட்டு இருக்க. கண்டுபிடிக்க வந்த சிபிசிஐடி கண்ணில் மண்ணை தூவ, போலீஸ்காரனுக்கு பணத்தாலிய டாட்டா காட்டுவ, கேட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்ற. உன்னை மாமா வீட்டுக்கு அனுப்புறதுக்காக தான் எல்லா ஆதாரத்தோட வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துல டிவி சேனல்ஸ் ஆன் பண்ணி பாரு. 400 ராஜுவும் தர்ற பேட்டி அதுல வரும். 10வது நிமிஷத்துல உன் நிலைமை குஜராத் பூகம்பம் தாண்டி. லெட்ஸ் கோ ராஜு. Hey, just shut up. Hey, गोली मारो उसको.
ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. நான் பாத்துறேன், நீ போ போ. Welcome back here. This is a big occasion, India versus Pakistan World Cup Finals. Pakistan are batting at a very crucial stage of this match. And the crowd is really enjoying every minute of it, and they have plenty of cricket left in them to 297 for 8 and 46 overs to score. And a pretty respectable score. The honours even so far. Pakistan doing pretty well, and Indians are also doing equally well. And this very defensive shot, I thought, at the slog overs. This next ball again. We have to wait and see. It's high up in the air. The score accelerates to. பாகிஸ்தான் ஜெயிக்குது 10 லட்சம். இந்தியா ஜெயிக்குது 10 லட்சம். Next ball again, a similar ball and a similar shot. The batsmen go for one. We have to wait whether they'll go for the second, and it's two. That's a brilliant stop here from the local lad Raju, who's really been a hero of this crowd, and he hits in a nice return. The batsman trying for the third one. Yes, he's gone. ராஜு, என் கிரிக்கெட் சிங்கமே. So Raju in there. சதாசிவம் இன்னும் இங்கதான் இருக்கியா? உன் பையன் ஸ்டம்பையே பிடிங்கிட்டாயா? ராஜு த பிளக்கர்னு கிரவுட்ல சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கானுவா. Pakistan who desperately need some more runs to really make India fight for the. And again another two shots. The batsman go for one. This next ball, Pakistan desperate for runs, and the stroke that is there. The batsman goes across outside the extra. Lost it away. We have to. Pakistan will be desperate to get those runs here. This is a misstanding. The batsman goes across and puts in air for a long time. Raju is converging on the ball. பிள்ளையாரப்பா, இந்த மேட்ச்ல கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கணும். Welcome back here. The crowd is thoroughly excited. The target for India 310 in 50 overs. At an asking rate of 6.20. As you see, Ojo opening that and marching on. Not a very easy job to do, considering that Pakistan has a good bowling lineup. That is Anwar Farooq, the Pakistani's hero, because he's been a pretty good bowler. Uses the seam pretty well, and the Indian batsmen now onto their target, and it really needs a lot of concentration from them to go on this score. There's plenty of cricket left in this match altogether. So we have to wait and see, and the team with the better nerves are going to win this match, that's for sure. So India is not in a hurry, but at the same time they have to really step up the scoring rate in the first 15 overs. So as to ease the pressure a bit here. The first shot of aggression here, great shot here, the batsman walked into the line of the ball.
2 runs, he passes it off, and the crowd is excited. They're happy too. Keep it holding up at 6 here, and followed by a magnificent ball here. Backward for point, and the heat is really building up for India. They're really on the rampage in the last 2 overs. India wins 10 Runs lakhs. coming. Pakistan wins 10 lakhs. The crowd also likes, and the score none for 70 at the end of 15 overs. Anwar's next ball, and the batsman walking in and then trying to pull it away backward and square leg. The ball is high in there. The fielder is just walking in there, makes a nice adjustment, and Indians lose their first wicket. That's a well-judged catch. The fielder makes it look so simple that it wasn't as simple as that. But unfortunate, and India lose their first wicket. The new batsman is Singh as he faces up the balls, and Singh swings, and this ball goes into a tunnel height, backward square leg, and the spectator catches the ball, and obviously it's 6 runs, and Indians are excited. This next ball from Akhtar again, Singh walks down, and then hoists it wide of mid-wicket. The ball is just taking its routine course for a boundary, and a very aggressive swing here. Indians celebration time for them, as this next ball, Akhtar bowls to Singh. And Singh is in a very aggressive mood. He walks down on the ball, trying to loft it wide of deep long on, but the fielder there quickly converging on the ball. That was Nazir, who takes a brilliant catch. And Pakistan is going to be very happy at this moment, because India is their second wicket, and the fielder Singh is players there thanking the God, and India lose their second wicket at 1-5. The match, I am So I sure, think is it's at a very time crucial we juncture. started betting, huh? I say 20 lakhs for India. Yes, Pakistan wins 20 lakhs. 210 and 37 over, that's India's score. Needless to say that they are in trouble. The asking rate has mounted to 7. நம்ம ராஜு எனக்கு கண்ண தெரியல தெரியுதா ராஜு தூள் கலப்புடா Out of 15 occasions, and walked into this Indian team. 1115 outings. It's a brilliant show from Raju. So if India are to really win this match, it needs a big knock from Raju, and if he does it, well, this whole country will be proud of him, and Raju is taking his stance, ready to receive the first Nazir balls, and Raju walking back and then whacking him backward of point, just a single here. It brings in Razak to take up to the bowling. Razak is also a very aggressive player. Nazir bowls to Razak, and Razak this time lost the tie, and this next ball again trying to do that. He's leaning back and then trying to lock it over extra cover. The ball is there, but there is a fieldsman by name Mushtaq who is just diving under the ball. So India is taking the wicket. Pakistan is really happy, and the match is really going down the wire. There's no doubt about it, because 8-4 to 80 could be anybody's game. Okay, I will do it. For Right. India, Raju is still there in the middle, and he could Pakistan really 25 lakhs. India 25 lakhs. 8-4 to 80 the score. With just 3 wickets left, the Newman Qureshi is lingering it twice, and India needs a couple of scores from him if at all they have to make a decent fight in this match, and Qureshi is facing up to the bowling of Ahmed, and he really swings his back to a good effort here. There is a missing through. Swinging the back should be the name of the game now, as Mohammad's next ball, he bowls to Qureshi, and Qureshi takes it away, and the ball is going high over, and just slowly closing down on the gap, and the batsman Qureshi is doing a pretty good job. Here he walks out and then knocks the ball high over, long off. Yes! Because Indians, when they needed those boundaries desperately, he has able to produce a couple of good strokes. He faces up to the bowling of Mohammad this time. He's really going down the line, because it is 290 down, it's just slowly leading. 20 runs to get in the last over, and Indians really have a big job on hand as the last man is walking in. He takes his stance and facing up to the bowling of Mohammad. Mohammad bowls, and this is deliberately.
பிள்ளையாரப்பா, இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 6 பால் தான் இருக்கு. 20 ரன் வேணும். இந்தியா ஜெயிக்கிறது உன் கையில, தேங்காய் என் கையில. 1 ரன்னுக்கு 1 தேங்காய். இப்ப கிரவுண்ட்ல ஆடுறது ராஜு இல்ல, நீதான். அவன் கையில இருக்கிறது பேட் இல்ல, ஓ தும்பிக்க. சும்மா பூந்து விளையாடு பிள்ளையாரப்பா. 20 runs to 6 balls. Raju is making his run again from home stakes. His spectators are already starting his ground, but they should know that Raju is still on as he faces up to the bowling of Anwar. Singh and Open Singh. ரெண்டாவது பால் 4 ரன் அடிக்கணும் கடவுளே. சாமி கும்பிட்டா மட்டும் அடிச்சிருவானா? கண்டிப்பா அடிக்கிறான். என்னடி பந்தயம்? அவன் மட்டும் 4 ரன் அடிச்சா என் சட்டையை கழட்டுறேன். ஓகே ஓகே டன். Spreading all over the world, and Raju is really on the right side. He's facing up to the mid-flat Anwar bowls and தம்பி மேட்ச் என்னாச்சு? இன்னும் 4 பால் இருக்கு. 10 ரன் எடுக்கணும் சார். யார் ஆடிட்டு இருக்கா? நம்ம ராஜு தான். அட நம்ம பெசன்ன ராஜா ஆடிட்டு இருக்கானா? ஏற்கனவே மண்டே உடைச்சவன். நான் அவனும் குட் ஃப்ரெண்ட். சார் சார் ஒருத்தன் என் செயினை அறுத்துட்டு வர்றான் சார். நீ ஓடி போய் பிடிக்கிறது? சார் யோ நானே இந்தியா ஜெயிக்குமா தோக்குமா டென்ஷன் டீ பார்த்துட்டு இருக்கேன். நீ வேற போயா. சாமியா இந்தியாவோட ஸ்கோர் என்ன சாமியா? 3 பால் இருக்கு, 6 ரன் தேவை. இவங்க எங்க ஜெயிக்க போறாங்க? என்ன சொன்னீங்க சாமியா? இந்தியா தோத்துன்னு சொன்னேன். இந்தியா தோக்காது சாமி. யோ இந்தியா மேல ஒரு பிச்சைக்காரனுக்கு உள்ள உணர்வு கூட உனக்கு இல்ல. இந்தியாவிலேயே இருந்துகிட்டு இந்தியா தோத்துருன்னு சொல்றிய. நீ எல்லாம் இந்தியாவிலேயே இருக்க கூடாது. போயா கழுத. நீ மனுஷன் சாமி, மனுஷன். நீ போ சாமி. 6 ரன் தானே தேவை. இந்தியா ஜெயிக்கும். நான் 6 அடி அடிச்சுக்கிறேன். ஜெயிக்கும் 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 ஜெயிக்கும். And Raju this time whipping it on with one side. Initially he wants to go in for a single, but says பிள்ளையாரப்பா டென்ஷன் ஆக்காத. ஏண்டா அம்பியே, இந்தியா ஜெயிச்சுடுதா? இந்தியா ஜெயிச்சுடுதா? 2 பால் தான் சாமி இருக்கு. இன்னும் 6 ரன் தேவை. இந்தியா ஜெயிக்கணும் சாமி. இந்தியா ஜெயிக்கணும் சாமி. பிள்ளையாரப்பா 2 பால் இருக்கு, 6 ரன் தேவை. எப்படியாவது நாடு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். and perhaps idealizing it all depends, and there is a hush of excitement here between the next 2 balls. As Raju faces up and needs a big 6. Here he is blocked at the ball high. This is wanting a single. The fielder is converting on the ball. He might take the catch. And just wondering, he just playing with the ball, and unfortunately பிள்ளையாரப்பா
என்ன சோதனைப்பா இது? கடைசி பால் 6 ரன் தேவை. இந்தியாவோட மானம் உன் கையில தான்ப்பா இருக்கு. தயவு செஞ்சு 6 ரன் அடிச்சுடுப்பா. So far, and just the last ball, the crowd is waiting agonizingly. This is too much. Almost their hearts in their mouths as they wait for the last ball of the match, and the bowler almost making a psychological watch right here, stopping his run over. Concentration of the batsman, but we have to wait for just the last ball. The match being played by Rahul. 6 runs to go to Rahul. Let us wait and see as the last ball Rahul just dropped. பிரியா, பிரியா, என்னாச்சு பிரியா? Come on, tell me, பிரியா. இந்தியா ஜெயிச்சிருச்சுல்ல? அது இருக்கட்டும் பிரியா. என்ன நடந்தது பிரியா? சொல்லு பிரியா. இந்தியா ஜெயிச்சிருச்சுல்ல? ஜாயத் பாய், இந்த மேட்ச் நடக்காது. கிஷோர் சொல்றான். என்ன நம்பி நீ எவ்வளவோ பணம் கட்டியிருப்ப. ஆனா இந்த மேட்ச்ல பணம் கட்டாத. அவ்வளவுதான். நோ பெட்டிங். மேட்ச் கேன்சல். ஓவர். மிஸ்டர் கிஷோர், எங்களை பெட் கட்ட வேணான்ட்டு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க எல்லாம் பிளைட்ல கிளம்பிட்டாங்க. ஜாயத், ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது பாம்பு வெடிக்கும். அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பஸ்மம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏய், நீ பேசாத. ரிமோட் என் கையில இருக்கு பார்ட்னர். ஜாயத், இன்னும் 1 நிமிஷத்துல ஃபிளைட் வெடிக்கிற சத்தத்தை கேட்க போறேன். இவள் தந்தையை கொன்றாள், தாயின் மானத்தை காப்பாற்ற. ஆம், இந்திய தாயின் மானத்தை காப்பாற்ற. ஆகவே இவளை நிரபராதி என்று கூறி இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது.